நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில வந்து நம்ம ராமச்சந்திரனே வந்து நம்ம விஜய் வந்து கழுவி கழுவி ஊத்திட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து அமைச்சர்லாம் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ அவங்க ஃபேமிலியே வந்து வாந்தி எடுத்துட்டாங்க நம்ம விஜயோட சாப்பாட்ட பார்த்து. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து பயங்கரமா போட்டி போட்டு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் ஆகிறது பிருந்தா 2 பேருமே வந்து நம்ம பிருந்தாக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம வீரா, மாறன் 2 பேருமே வந்து சொல்லிக் குடுக்குற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா செஞ்சு அசத்தலாம் வர்ற எம்எல்ஏக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாறன் வந்து சொல்றாங்க, "நமக்கு தான் கை வந்த கலையாச்சே பிரியாணி செய்றது. அப்படி இருக்கும்போது பிரியாணி செஞ்சு அசத்திற வேண்டியதான்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து வந்து விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "நீ பிரியாணி செய்ய போறியா? உனக்கு முன்னாடி நான் பிரியாணி செஞ்சு எப்படி அசத்துறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஜய்க்கு வந்து பயமா தான் இருக்கு. மாறன் வந்து பிரியாணி எப்படி செய்வான்? நல்லா செய்வானா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கமா வந்து நம்ம வள்ளி வந்து வராங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க. சித்தி, மாறன் மாமா வந்து பிரியாணி எப்படி செய்வாரு? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய்! அவன் பிரியாணி செஞ்சா இந்த ஊரே மணக்கும். அந்த அளவுக்கு கம கமன்னு பிரியாணி செய்வான். சாப்பாடு நல்லா இல்லனா கூட அந்த வாசத்துக்காகவே சாப்பிடுவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏத்தி விட்டுர்றாங்க. ஆஹா! இப்படி சொல்றத பார்த்தா, கண்டிப்பா வந்து மாறன் மாமா வந்து பயங்கரமா பிரியாணி செய்வாருன்னு நெனைக்கிறேன். அத பிருந்தாக்கு அப்படியே சொல்லிக் குடுத்து, அவ ஸ்கோர் பண்ணிறக்கூடாது. அவங்க என்னென்ன செய்றாங்களோ, அத அப்படியே நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீராவும், மாறனும் வந்து வீட்டுக்குள்ள வரமாட்டாங்களா, அதனால வீட்டுக்கு வெளியிலேயே நிக்கிறாங்க. நம்ம பிருந்தா வந்து ஸ்டவ்வ தூக்கி வெளியிலேயே கொண்டு போயிடுறாங்க. வெளியில கொண்டு போய் அவங்க சொல்ல சொல்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு இருந்து நம்ம விஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அங்க என்னென்னலாம் அவங்க சொல்லிக் குடுக்காங்களோ, அத கேட்டுட்டு இவங்க வீட்டுக்குள்ள நின்னு அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பிருந்தா சமையலுக்கு வந்து பிரியாணிக்கு முக்கியமா வந்து வெங்காயம் போடுவாங்க, கறி துண்டு போடுவாங்க, ஏன் கொத்தமல்லி, புதினா இலைய கூட வந்து அரைச்சு ஊத்துவாங்க. ஆனா முக்கியமானது ஒண்ணு போட்டு நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுதான் இன்னைக்கு ஹைலைட்டே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மாமா செய்ய போறோம்?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. "இன்னைக்கு வந்து மாம்பழத்த அறுத்து பிரியாணிக்குள்ள போட போறோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது பிரியாணிக்குள்ளே மாம்பழமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் தான் சொல்றேன்ல, அத அறுத்து போடு சூப்பரா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உள்ள போய் ஃப்ரிட்ஜில இருந்து மாம்பழம் எடுத்துட்டு வராங்க. அத பார்த்துட்டு அப்படியே போய் பிருந்தாவ எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இவங்க போறத வந்து தடுத்துடுறாங்க. பிருந்தா வந்து, "நீ போடாத" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீங்க தான மாமா போட சொன்னீங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "போட சொன்னேன், உனக்கு இல்ல அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. சரி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அடுத்து வந்து அன்னாச்சி பழத்த அரைச்சு ஊத்த வேண்டியதான் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போய் அன்னாச்சி பழத்த எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோனே, உள்ள போய் பிருந்தா வந்து அன்னாச்சி பழத்த வந்து எடுத்துட்டு வராங்க. ஓ! அண்ணாச்சி பழத்த வந்து அரைச்சு ஊத்தணும் போலயே! அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தா, விஜய் வந்து இவங்க சொல்ல சொல்ல என்னென்னமோ குண்டக்க மண்டக்க செஞ்சு அரைச்சு கிரைச்சு ஊத்திர்றாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்கள வந்து வேண்டான்னு சொல்லிர்றாங்க. "என்ன மாமா அத எடுத்துட்டு வா, இத எடுத்துட்டு வான்னு சொல்றீங்க. ஒன்னையுமே போட வேண்டான்னு சொல்லிர்றீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய்! நான் சொல்றதெல்லாம் உனக்கு கிடையாது. நான் சொல்றத சத்தம் இல்லாம சொல்லுவேன். அத மட்டும் நீ செய். சத்தமா சொல்றதெல்லாம் நீ செய்யாத. உள்ள இருக்காள விஜி, அவ நம்ம செய்றத கேட்டு அப்படியே செஞ்சுகிட்டு இருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓஹோ! மாமா நீங்க அப்படி வாரீங்களா? சரி, சரி." அப்படிங்கிற மாரி சொன்னோனே பிருந்தாக்கு வந்து பயங்கரமா சூப்பரா வந்து பிரியாணி செஞ்சு சொல்லிக் குடுத்துட்டாங்க. ஆனா கத்தி கத்தி வேற என்னமோ சொல்லி சொல்லி அங்கிட்டு வந்து விஜய வந்து குழப்பி விட்டுர்றாங்க. விஜய் வந்து குண்டக்க மண்டக்க என்னத்தையோ போட்டு பிரியாணியும் செஞ்சு வச்சுர்றாங்க. அதுக்கடுத்து எல்லாமே ரெடி ஆயிடுது. கொண்டு வந்து டேபிள்ல வச்சுர்றாங்க. சரி நம்ம சாப்பிட வேண்டாம். வர்ற எம்எல்ஏ குடும்பம் வந்து சாப்பிடட்டும். அவங்களே சாப்பிட்டு பார்த்து எது நல்லா இருக்குன்னு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில எம்எல்ஏ ஃபேமிலியே அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தவனையுமே உங்களுக்காக தான் இந்த வீட்ல வந்து பிரியாணி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. பரவாயில்லையே! பிரியாணி வாசம் கம கமன்னு நாங்க அங்க வரும்போதே மணமா இருந்துச்சு. எடுத்து வைங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்து வைக்கிற மாரி தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து விஜி தான் நல்லா சமைச்சிருப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து ராமச்சந்திரன் வந்து விஜியோட பிரியாணி எடுத்து அவங்க இலையில வந்து வைக்கிறாங்க. எம்எல்ஏ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒரு வாய் தான் வச்சிருக்காங்க. வச்ச உடனேயுமே வேகமா எந்திரிச்சு வெளியில ஓடி போறாங்க. வெளியில ஓடி போய் அந்த இடத்துல வாயில வச்சதெல்லாம் துப்பிட்டு வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க பிரியாணி நல்லா வாசமா தாங்க இருந்துச்சு. ஆனா என்னங்க சாப்பிடவே முடியல. வாயில கூட வைக்க முடியல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வள்ளி வந்து கேட்குறாங்க, "ஏய் என்னடி செஞ்ச? பிரியாணி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. என்னதான் செஞ்ச?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "மாம்பழத்த வெட்டி போட்டேன். அதுக்கடுத்து வந்து அன்னாச்சி பழத்தெல்லாம் அரைச்சு ஊத்துனேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் லூசாடி நீயி! யாராவது வந்து இப்படிலாம் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ! சித்தி இதெல்லாம் மாறன் மாமா வெளிய நின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத கேட்டு அப்படியே பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏன்டி இப்படி பண்ற? வழக்கமா பண்ற மாரி பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து திட்டுறாங்க. அங்கிட்டு பிருந்தா வந்து என்னோட இது பிரியாணி வேணா சாப்பிட்டு பாருங்க மாமா. என்னோடத குடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல. நல்லா சமைக்க தெரிஞ்சவளே வந்து இப்படி சொதப்பி வச்சிருக்கா. சரி குடு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களோட பிரியாணி வாங்கி அந்த இடத்துல வந்து எம்எல்ஏ குடுக்காங்க. அத சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பயங்கரமா பிடிச்சு போச்சு. "யாரும்மா நீ தான் சமைச்சியா? சூப்பரா
சூப்பராக சமைச்சிருக்கம்மா, இந்த சின்ன வயசுல இப்படி பிரியாணி செஞ்சுருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட உடனே பார்த்தா விருந்தாளிகிட்டலாம் பயங்கரமான சந்தோஷமாயிருது. மாறன் அதுக்கடுத்து வீராக்கெல்லாம். இங்கிட்டு வந்து நம்ம இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாங்க. நம்ம விஜய்க்கு வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.